ஒவ்வொரு நாளும் நைட் நாம தூங்க போறோம். ஆனா இது பரிணாம வளர்ச்சிக்கு ரொம்பவே முரணான, சொல்லப்போனா ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ம் ஆமா. ஏன்னா நீங்க உங்க சுயநினைவை முழுமையா இழக்கிறீங்க. உங்கள சுத்தி என்ன நடக்குது, என்ன ஆபத்து வருது அப்படிங்கிற எந்த உணர்வும் இல்லாம ஒரு தற்காப்பற்ற நிலையில பல மணி நேரம் அப்படியே கிடக்குறீங்க. பரிணாம வளர்ச்சி ரொம்ப கடுமையான ஒரு சிஸ்டம். தேவையற்ற ஆபத்தான எதையும் அது பல மில்லியன் வருஷங்களா விட்டு வைக்காது. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நாம ஏன் இன்னும் தூக்கம் அப்படிங்கிற அந்த ஆபத்தான நிலையை தொடர்ந்துட்டு இருக்கோம்? தூக்கம் இல்லனா மனுஷன் செத்துருவான் அப்படிங்கிற அளவுக்கு இது ஏன் கட்டாயமாக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு தி எவல்யூஷன் ஆஃப் லைஃப் யூடியூப் தளத்தோட மூல காணொளியிலிருந்து இந்த மிகப்பெரிய பரிணாம புதிர நம்மளோட இந்த ஆழமான ஆய்வு பயணத்துல அலச போறோம். அதாவது நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தான். தூக்கம் எப்படி வேலை செய்யுது, நாம தூங்கலனா உடம்புக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் மருத்துவ அறிவியலுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா ஏன் தூங்குறோம்? அதான் ஏன் பரிணாம வளர்ச்சி ஏன் வேற ஏதோ ஒரு பாதுகாப்பான வழியை கண்டுபிடிக்காம இப்படி நம்மள மயக்க நிலைக்கு தள்ளுற ஒரு ஆபத்தான வழியை தேர்ந்தெடுத்துச்சு? அறிவியல்ல இன்னும் முழுமையா விடை கிடைக்காத, ஆனா டெய்லி நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய மர்மங்கள்ல இதுவும் ஒண்ணு. கரெக்ட். இந்த மர்மத்தை அவிழ்க்க நாம மனுஷங்கள்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். தூக்கம் அப்படிங்கிற ஒண்ணு எப்போ எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் பின்னோக்கி போனா, மூளை இருக்கிற உயிரினங்கள் மட்டும்தான் தூங்கும் அப்படிங்கிற நம்ம பொதுவான நம்பிக்கைய இந்த சோர்ஸ் மெட்டீரியல் உடைக்குது. பாக்டீரியாக்களுக்கு மூளை கிடையாது, ஆனா தூக்கத்தோட ஆதி வடிவம் அங்கதான் தொடங்கி இருக்கு இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. சுமார் 2.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில ஆக்சிஜனை உருவாக்கின சைனோ பாக்டீரியாக்கள் வாழ்ந்த காலத்திலேயே இதுக்கான பேஸ்மெண்ட் போடப்பட்டுருச்சு. அங்கதான் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்ற 24 மணி நேர உயிரியல் கடிகாரம் உருவாச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இது மூளையால கண்ட்ரோல் பண்ற ஒண்ணு கிடையாது. காய் ஏ, காய் பி, காய் சி அப்படிங்கிற வெறும் 3 புரதங்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு வேதியியல் சுழற்சியை உருவாக்குது. ஒரு நிமிஷம், வெறும் 3 புரதங்கள் எப்படி நேரத்தை கணக்கிட முடியும்? அதுங்களுக்கு வாட்ச் கிடையாது, சூரியன் உதிக்கிறதும் தெரியாது. அப்புறம் எப்படி இந்த 24 மணி நேர சுழற்சி நடக்குது? அதுதான் இயற்கையோட மிகப்பெரிய அற்புதம். இந்த புரதங்கள் ஒன்னோடு ஒன்னு சேர்ற வேகமும் பிரியற வேகமும் ரொம்ப துல்லியமா ஒரு 24 மணி நேர சைக்கிளுக்கு ஏத்த மாதிரி பரிணமிச்சிருக்கு. இது வெறுமனே நேரத்தை காட்டுற கடிகாரம் கிடையாது. இது ஒரு ப்ரெடிக்ஷன் என்ஜின். ஓ, அதாவது கணிப்பு இயந்திரம். ஆமா, காலையில சூரியன் வரும்போது அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் பாக்டீரியாவோட டிஎன்ஏவை தாக்கும். அந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த உயிரியல் கடிகாரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் வரப்போகுது, நம்ம தற்காப்பு அரம்பல ரெடி பண்ணு அப்படின்னு உடம்ப முன்கூட்டியே தயார்படுத்துது. வாவ், இது கிட்டத்தட்ட நம்ம வீடுகள்ல இருக்கிற ஒரு ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட் மாதிரி செயல்படுது. வெளியில வெயில் வந்த பிறகு அந்த வெப்பத்தை உணர்ந்து ஏசிய ஆன் பண்றதை விட காலையிலேயே வெயில் வரும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணி முன்னாடியே ரூம கூலா வச்சுக்கிறது பெட்டர். அப்படிதானே? அதேதான். முன்கூட்டியே கணிச்சு செயல்படுறது உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது. இந்த உயிரியல் கடிகாரம்தான் பின்னாடி வந்த சிக்கலான உயிரினங்கள்ல தூக்கமா மாறுச்சு. இப்போ மூளையே இல்லாத ஒரு உயிரினம் தூங்குறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேசியோஃபியா அப்படின்னு ஒரு தலைகீழ் ஜெல்லிமீன் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மூளை கிடையாது, மைய நரம்பு மண்டலமும் கிடையாது. வெறும் ஒரு பரவலான நரம்பு வலை மட்டும்தான் அதோட உடம்பெல்லாம் இருக்கும். ஆனா அதுவும் தூங்குது. மூளை இல்லாம தூக்கமா? மூளை இல்லன்னா அது தூங்குது அப்படின்னு நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அது சும்மா ரெஸ்ட் எடுக்குதுன்னு சொல்லலாமே. ஆரம்பத்துல சயின்டிஸ்ட்களும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா ஒரு உயிரினம் தூங்குதா அப்படின்னு செக் பண்ண சில அளவுகோல்கள் இருக்கு. நைட்ல இந்த ஜெல்லி மீனோட துடிப்பு ரொம்ப குறையுது. அந்த நேரத்துல அதை டிஸ்டர்ப் பண்ணா அது விழிச்சுக்கிட்டு நார்மல் நிலைக்கு திரும்ப ரொம்ப நேரம் ஆகுது. ஓஹோ. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அதை தூங்க விடாம தடுத்துட்டா அடுத்த நாள் அந்த தூக்கத்தை ஈடுகட்டுறதுக்காக அது வழக்கத்தை விட அதிக நேரம் தூங்குது. இத ஹோமியோஸ்டாட்டிக் ரீபவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம தூக்கம் கேட்டா அடுத்த நாள் அதிக நேரம் தூங்குவோம்ல, அதே மாதிரி. கரெக்ட். அதேதான் மூளையற்ற அந்த ஜெல்லி மீனுக்கும் நடக்குது. இதே போல வெறும் 302 நியூரான்களை மட்டுமே கொண்ட சி எலிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன புழுவும் தூங்குறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்புது. மூளையே இல்லாத ஒரு ஜெல்லி மீனுக்கும் ஒரு சின்ன புழுவுக்கும் தூக்கம் தேவைப்படுது அப்படின்னா, தூக்கம் மூளை ஓய்வெடுக்கிறதுக்கானது அப்படிங்கிற நம்ம எண்ணமே தப்பு. அதை விட அடிப்படையான ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் வேலை செல்களுக்குள்ள நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஆமா.
ஒருவேளை பகல் ஃபுல்லா செலவான எனர்ஜிய சேமிக்கிறதுக்காக உடல் தன்னைத்தானே ஆஃப் பண்ணிக்குதா? அது எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். தூக்கத்தால நம்ம எவ்வளவு எனர்ஜியை சேவ் பண்றோம் தெரியுமா? வெறும் 15% மட்டும்தான். 15 தானா? ஆமா, அந்த 15% ஆற்றலை மிச்சப்படுத்துறதுக்காக ஒரு விலங்கு தன்னை வேட்டையாடுற விலங்குகளுக்கு முன்னாடி பல மணி நேரம் கொன்று தின்ன கொடுக்குமா. இது ஒரு முட்டாள்தனமான கணக்கு அப்படின்னு இயற்கைக்கும் தெரியும். அப்படியானால் தூக்கத்துல நடக்கிற அந்த ரகசிய பணி என்ன? பாலூட்டிகளான நம்மளோட தூக்கத்தை 2 முக்கிய வகையா பிரிக்கலாம். ஒன்னு என்ரம் தூக்கம், இன்னொன்னு ரெம் தூக்கம். அதாவது நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்புறம் ரேபிட் ஐ மூவ்மெண்ட். கரெக்ட். இதுல அந்த என்ரம் தூக்கத்தோட ஆழமான நிலையில மூளையில சினாப்டிக் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான வேலை நடக்குது. சினாப்டிக் ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது நியூரான்களுக்கு நடுவுல நடக்கிற ஏதோ ஒரு விஷயம். இதோட பேக்ரவுண்ட் என்ன? நாம முழிச்சிட்டு இருக்கும்போதே இது ஏன் நடக்கக்கூடாது? பாத்தீங்கன்னா, நீங்க பகல் ஃபுல்லா நிறைய விஷயங்களை பாக்குறீங்க, கத்துக்கிறீங்க. ஒவ்வொரு புது இன்ஃபர்மேஷனும் அனுபவமும் மூளையில இருக்கிற நியூரான்களுக்கு நடுவுல புதுசா இணைப்புகளை, அதாவது சினாப்சிஸை உருவாக்குது. இப்படி தொடர்ந்து கனெக்ஷன்ஸ் உருவாகிட்டே இருந்தா மூளைக்குள்ள இடமும் பத்தாது, அதை பராமரிக்க எனர்ஜியும் பத்தாது. எல்லாத்தையும் மூளையால புடிச்சு வச்சுக்க முடியாது. அதனால நீங்க ஆழமா தூங்கும்போது மூளை தங்கிட்ட இருக்கிற தொடர்புகளை ஒட்டுமொத்தமா பலவீனப்படுத்துது. ஓ, எல்லாத்தையும் அழிக்குதா? முழுசா அழிக்கல, வீக் ஆக்குது. பகல்ல நீங்க கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான நினைவுகள் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இந்த பலவீனத்தை மீறி அது நிலைச்சு நிக்குது. தேவையற்ற குப்பையான தகவல்கள், அன்றாட சில்லறை நினைவுகள் எல்லாம் அழிக்கப்படுது. இது ஒரு மிகச்சிறந்த எடிட்டிங் வேலை. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆபீஸ் இருக்கு. பகல்ல ஊழியர்கள் ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பேப்பர்கள், காஃபி கப்புகள் அப்படின்னு குப்பைகள் சேருது. ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கிளீனிங் ஸ்டாஃப் உள்ள சுத்தம் பண்ண முடியாது. அது வேலையை கெடுக்கும். ஆமா, கரெக்ட். அதனால நைட் ஆபீஸ முழுமையா மூடிட்டு கிளீனிங் ஸ்டாஃப் உள்ள குப்பைகளை அகற்றிட்டு தேவையான ஃபைல்களை மட்டும் அடுக்கி வைக்கிறாங்க. மூளை இயங்கிட்டு இருக்கும்போதே அதை சுத்தம் பண்ண முடியாது. அதனாலதான் இயற்கை நம்மள மயக்க நிலைக்கு கொண்டு போகுது. அப்படிதானே? அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் உதாரணத்தை அப்படி நம்ம உடம்புக்கு மாத்துவோம். 2013ல மேகன் நெடர்கார்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இந்த கிளீனிங் ஸ்டாஃப் யாரு, அவங்க எப்படி வேலை செய்றாங்க அப்படிங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சாங்க. அவங்க மூளையில கிளிம்பாட்டிக் அமைப்பு அப்படின்னு ஒன்னு இருக்கிறத கண்டறிஞ்சாங்க. கிளிம்பாட்டிக் சிஸ்டம்? ஆமா, நாம முழிச்சிட்டு இருக்கும்போது மூளையோட செல்கள் ரொம்ப நெருக்கமா கேப் இல்லாம இருக்கும். ஆனா நம்ம தூங்கும்போது மூளை செல்கள் சுருங்கி அதுங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி 60% வரை விரிவடையுது. 60%? அப்படின்னா மூளைக்குள்ள நிறைய காலி இடம் உருவாகுமே. அந்த நேரத்துல அங்க என்ன நடக்கும்? அந்த காலி இடங்கள் உருவானதும் மூளை முதுகுத்தண்டு நீர், அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், ஒரு அலை மாதிரி மூளைக்குள்ள புகுந்து பாயுது. பகல் ஃபுல்லா மூளை அதிவேகமா வேலை செஞ்சதால உருவான நச்சு பொருட்களை இந்த நீர் அப்படியே அடிச்சிட்டு போகுது. வாவ்! குறிப்பா அல்சைமர் நோய்க்கு காரணமான அமிலாய்டு பீட்டா அப்படிங்கிற ஒரு நச்சு புரதம் மூளையில உருவாகும். நாம தூங்கும்போது தான் இந்த நச்சு முழுவையா வெளியேற்றப்படுது. தூக்கத்தை குறைச்சா மூளையோட செல்கள் சுருங்காது, இந்த நீர் உள்ள நுழைய முடியாது. அதனால இந்த நச்சுகள் மூளையிலேயே தங்கி காலப்போக்குல மூளையை செயலிழக்க செஞ்சிடும். இது ரொம்ப கிளியரா இருக்கு. தூக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமோ சோம்பேறித்தனமோ கிடையாது. அது மூளையோட அடிப்படை கிளீனிங் ப்ராசஸ். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. தூக்கம் இவ்ளோ அவசியம், ஆனா அதே சமயம் காட்டுக்குள்ள தூங்குறது உயிருக்கே ஆபத்து. இந்த ஆழமான என்ரம் தூக்கத்துக்கு போனா வேட்டையாடுற விலங்குகள்டேந்து தப்பிக்க முடியாதே. மத்த விலங்குகள் எப்படி தூக்கத்தையும் தற்காப்பையும் பேலன்ஸ் பண்ணுது? அங்கதான் இயற்கையோட வியக்கத்தக்க வித்தைகளை நம்ம பார்க்கறோம். இப்போ டால்ஃபின்கள் எடுத்துக்கோங்க. அதுங்க கடல்ல வாழ்ற பாலூட்டிகள். மூச்சு விட கண்டிப்பா நீர்ப்பரப்புக்கு வந்தாகணும். ஆமா, இல்லனா மூழ்கிடும். கரெக்ட். மயக்க நிலையில ஆழமா தூங்குனா மூழ்கி இறந்துடும். அதனால டால்ஃபின்கள் யூனி ஹெமிஸ்பெரிக் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான மெத்தடை யூஸ் பண்ணுது. அதுங்க தங்களோட மூளையோட ஒரு பாதியை மட்டும் தூங்க வைக்கும். ஒரு நிமிஷம், மூளையோட ஒரு பாதி மட்டும் தூங்குமா? உடல் ரீதியா அது எப்படி சாத்தியம்? அதுங்க அப்படியே ஒரு கண்ணு மட்டும் மூடிக்கிட்டு தூங்குமா என்ன? அச்சர சுத்தமா அதே தான் செய்யுது. இடது மூளை தூங்கும்போது வலது மூளை முழிச்சிட்டு உடம்ப நீந்த செய்யும், சுவாசிக்க மேல கொண்டு போகும். அப்போ வலது கண்ணை மூடிக்கிட்டு இடது கண்ணை திறந்தே வச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஷிஃப்ட் மாத்திர மாதிரி மூளையோட அடுத்த பாதிக்கும் அடுத்த கண்ணுக்கும் மாறும். அன்பிலீவபிள். பல மாசங்கள் தொடர்ந்து பறக்கிற புலம்பெயரும் பறவைகளும் நடுவானத்துல பறந்துகிட்டே இதே மாதிரி மூளையோட ஒரு பாதியை மட்டும் தூங்க வச்சு டிராவல் பண்ணுது.
இது நம்பவே முடியாத ஒரு அடாப்டேஷன். ஆனா ஆப்பிரிக்கா காடுகள்ல இருக்கிற ஒட்டகச்சிவிங்கிகள் என்ன பண்ணும்? அதுங்க பறக்கவும் முடியாது, நீந்தவும் முடியாது. சிங்கங்கள் எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணலாமே. ஒட்டகச்சிவிங்கிகள் ஒரு நாளைக்கு வெறும் 4.5 மணி நேரம் மட்டும்தான் தூங்குது. அதுவும் தொடர்ந்து தூங்காது. சின்ன சின்ன தூக்கமா பிரிச்சு தூங்கும். அதிலும் மூளை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற ரெம் தூக்கம் வெறும் 30 நிமிஷங்கள் மட்டும்தான். அந்த 30 நிமிஷங்களுக்கு மட்டும்தான் அதுங்க கழுத்தை மடக்கி உடம்போட ஒட்டி வச்சு ஆழ்ந்து தூங்கும். மற்ற நேரங்கள்ல எப்ப வேணாலும் ஓட ரெடியா தான் இருக்கும். அதே போல ஆழமான கடல்ல வாழ்ற விந்தணு திமிங்கலங்கள், அதாவது ஸ்பெர்ம் வேல்ஸ், கடலோட மேற்பரப்புல செங்குத்தா மிதந்துகிட்டு ஒரு நாளைக்கு வெறும் 90 நிமிஷங்கள் மட்டும்தான் தூங்குது. அதாவது அதோட வாழ்நாள்ல வெறும் 7% மட்டும்தான் தூக்கம். கொஞ்சம் பொறுங்க, இதுல ஒரு லாஜிக் இடிக்குதே. தூக்கம் அப்படிங்கிறது மூளையே சுத்தம் செய்யற வேலை அப்படின்னு பார்த்தோம். அப்படியானால் மூளை பெருசாக பெருசாக துப்புரவு பணியும் அதிகமாக தானே இருக்கணும். அதாவது உடல் உஷ்ணம் அப்புறம் மூளை வேலைப்பளு அடிப்படையில பார்த்தா மிக பிரம்மாண்டமான மூளையை கொண்ட திமிங்கலங்கள் தான் அதிக நேரம் தூங்கணும். ஆனா அதுங்க வெறும் 90 நிமிஷம் தான் தூங்குது. மறுபுறம் பார்த்தா ஒரு சின்ன எலி 14 மணி நேரமும் வௌவால்கள் 20 மணி நேரமும் தூங்குதே. இது எப்படி சாத்தியம்? மிகச்சரியான கேள்வி. மூளை பெருசு அப்படிங்கறதால அதிக குப்பை சேரும், அதனால அதிக தூக்கம் தேவை அப்படிங்கிற கணக்கு இங்க ஒர்க் ஆகாது. இது மூளையோட அளவு பொறுத்தது கிடையாது, வளர்ச்சதை மாற்றத்தோட வேகம், அதாவது மெட்டபாலிக் ரேட்டை பொறுத்தது. ஓ, மெட்டபாலிசம். ஆமா, உடல் உஷ்ணம் அதிகம் இருக்கிற வார்ம் பிளட்டட் சின்ன விலங்குகளான எலி, வௌவால், இதோட வளர்ச்சதை மாற்றம் ரொம்ப அதிகம். அதுங்களோட மூளை ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் கார் மாதிரி அதிவேகமா இயங்குது. அதனால ரொம்ப சீக்கிரமா தேய்மானம் அடையுது, அதிக நச்சுகள் வேகமா உருவாகுது. கரெக்ட். அது சரி பண்ணா அடிக்கடி அதிகம் இரவு ஒர்க் ஷாப்ல, அதாவது தூக்கத்துல விட வேண்டி இருக்கு. திமிங்கலங்களோட மூளை பெருசா இருந்தாலும் அதோட இயக்க வேகம் குறைவு. அதோட அதுங்களோட கடல்வாழ் சூழலுக்கு ஏத்த மாதிரி நச்சுகளை வெளியேற்றுற மெத்தட் வேற மாதிரி அப்கிரேட் ஆகி இருக்கலாம். சரி, உடம்பையும் மூளையையும் சுத்தம் செய்யறது என்ரம் தூக்கம் அப்படின்னு வச்சுப்போம். இதை தாண்டி மனுஷங்களுக்கும் மத்த சில விலங்குகளுக்கும் மட்டுமே உரிய சிறப்பான கொஞ்சம் மர்மமான ஒண்ணு இருக்கு. அதுதான் கனவு. கனவு அப்படிங்கிறது மூளை ஓய்வெடுக்கிறதுக்கு நேர் எதிரான ஒண்ணு இல்லையா? உண்மைதான். கனவுகள் பெரும்பாலும் ரெம் தூக்கத்துல தான் வருது. இந்த தூக்கம் பாலூட்டிகளுக்கும் பறவைகளுக்கும் மட்டும்தான் அப்படின்னு முன்னாடி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஆஸ்திரேலியன் டிராகன் மாதிரி ஊர்வனவற்றிலும் இந்த தூக்க சுழற்சி இருக்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, ஏன் மனுஷங்கள்ல இருந்து 550 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே பிரிஞ்சு போன ஆக்டோபஸ்கள் கூட தூங்கும்போது அதுங்களோட தோலோட நிறத்தை வேகமா மாத்துறத பார்த்தா அதுங்களும் கனவு காணுதோ அப்படின்னு அறிவியல் உலகம் ஆச்சரியப்படுது. மனுஷங்க ரெம் தூக்கத்துல இருக்கும்போது மூளைக்குள்ள என்னதான் நடக்குது? நாம ஏன் அவ்ளோ தத்ரூபமா அதே சமயம் லாஜிக்கே இல்லாத விஷயங்களை கனவா காண்றோம்? அதுக்கு காரணம் மூளையோட 2 குறிப்பிட்ட பகுதிகள் தூக்கத்துல எப்படி செயல்படுது அப்படிங்கறதான். ரெம் தூக்கத்துல நம்ம உடல் தசைகள் முழுமையா செயலிழந்துடும், அதாவது பேரலைஸ் ஆயிடும். நீங்க கனவுல ஓடினா நிஜத்திலயும் ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூளை உடம்புக்கு போடுற தற்காப்பு பூட்டு இது. ஆனா உடம்பு முடங்கி கிடந்தாலும் மூளை விழித்திருக்கிறத போலவே அதிவேகமா அதிக எனர்ஜியோட செயல்படும். குறிப்பா உணர்ச்சிகளை, பயத்தை கையாளுற மூளையோட மையமான அமிக்டாலா பகலை விட ரொம்ப அதிக வேகமா இயங்கும். அதே சமயம் லாஜிக்கா யோசிக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி முற்றிலுமா ஆஃப் ஆயிடும். ஓ, லாஜிக்கா யோசிக்கிற பகுதி ஆஃப் ஆகுறதால தான் கனவுல ஒரு யானை பறக்கிறத பார்த்தாலும் யானை எப்படி பறக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வர்றதில்ல. அந்த அபத்தமான கனவு கூட நமக்கு நிஜமாவே தோணுது. சரியா பிடிச்சிங்க. சரி, எதுக்காக இந்த கனவுகள் வருது? 2 முக்கிய கோட்பாடுகள் இதுக்காக முன்வைக்கப்படுது. முதல் கோட்பாட்டை மேத்யூ வாக்கர் அப்படிங்கிறவர் முன்வைக்கிறாரு. இதன்படி கனவு மூளைக்கு தரப்படுற ஒரு ஓவர் நைட் தெரப்பி. ஓவர் நைட் தெரப்பியா? ஆமா, முழிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மோசமான கசப்பான சம்பவம் நடந்தா அதை நினைக்கும் போதெல்லாம் நார் எபினெஃப்ரின் அப்படிங்கிற மன அழுத்த ரசாயனம் மூளையில சுரக்கும். ஆனா மூளை ரெம் தூக்கத்துக்கு போகும்போது இந்த ரசாயனம் சுரக்கிறது சுத்தமா நின்னுடுது. அதனால அந்த கசப்பான நினைவுகளை மன அழுத்தம் இல்லாம பாதுகாப்பான சூழல்ல மூளை மறுபரிசீலனை செஞ்சு அதோட எமோஷனல் இம்பாக்டை குறைக்குது. ஏன் இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. கனவு ஒரு தெரப்பி, அது மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னா நான் ஏன் பல ராத்திரிகள்ல பயங்கரமான கெட்ட கனவுகளை கண்டு வேர்த்து விறுவிறுத்து பயந்து போய் முழிக்கிறேன்? அது எந்த விதத்திலையும் எனக்கு தெரப்பியா தெரியலையே. அது இன்னும் பயமுறுத்ததானே செய்யுது. அந்த அனுபவம் உங்களுக்கு மட்டும் இல்ல, பலருக்கும் இருக்கு. அதனாலதான் அன்டி ரெவோன்சுவோ அப்படிங்கிறவரு 2வது கோட்பாட்டை முன்வைக்கிறார்.
அதுக்கு பேரு அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கான ஒத்திகை, அதாவது த்ரெட் சிமுலேஷன் தியரி. ஓஹோ. நீங்க சொன்ன அந்த கெட்ட கனவுகள், வேர்த்து முழிக்கிறதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, மூளை ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேட்டரை உருவாக்குது. உயரத்துலேருந்து கீழே விடுறது, யாரோ துரத்துறது மாதிரி பயங்கரமான ஆபத்தான சிச்சுவேஷனை நிஜ வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பான தூக்க நிலையில மூளை அதுக்கான ஒத்திகையை பார்த்துக்குது. ஆபத்து வந்தா எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிற ட்ரைனிங் தான் அந்த கெட்ட கனவுகள். இது ஆச்சரியமா இருக்கு. மூளை தன்னைத்தானே ஒரு பாதுகாப்பான பெட்டிக்குள்ள அடைச்சிக்கிட்டு சிமுலேஷன் ஓட்டி பாக்குது. ஆனா முழிச்சிட்டு இருக்கிற நிலைக்கும் தூக்க நிலைக்கும் நடுவுல இருக்கிற இந்த வேலை பகிர்வு எப்போதுமே 100% கரெக்டா நடக்கிறது இல்லையே. இந்த எல்லைகள் உடையும் போது, அதாவது சிமுலேட்டர் பழுதாகும் போது என்ன நடக்கும்? எல்லைகள் உடைஞ்சா நம்ம அனுபவம் ரொம்ப விசித்திரமாகும், சில சமயம் பயங்கரமாகவும் மாறிடும். உதாரணத்துக்கு ஸ்லீப் பெராலிசிஸ். ரெம் தூக்கத்துல நாம கனவு காணும்போது உடம்பு முடங்கி போகும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஆமா. சில நேரங்கள்ல நீங்க ரெம் தூக்கத்திலிருந்து திடீர்னு முழிச்சுப்பீங்க. உங்க மூளைக்கு சுயநினைவு வந்துடும். ஆனா உங்க உடம்புக்கு போட்ட அந்த தற்காப்பு பூட்டு திறக்கப்படாது. உடல் முடக்கம் அப்படியே கண்டினியூ ஆகும். அதாவது நான் முழிச்சிட்டு இருப்பேன், என் கண்களால ரூம பார்க்க முடியும், ஆனா என்னால ஒரு விரல கூட அசைக்க முடியாது, கத்த முடியாது. ஆமா, அதோட மூளையோட கனவு காண்ற பகுதியும் முழுமையா ஆஃப் ஆகாததால ரூம்ல ஏதோ ஒரு இருண்ட உருவம் நிக்கிற மாதிரியோ, நெஞ்சில யாரோ உட்கார்ந்து அமுக்குற மாதிரியோ ஹலுசினேஷன்ஸ், அதாவது பிரமைகள் தோணும். உலகம் புல்லா பல நூற்றாண்டுகளா இத பேய் பிடிச்சிருக்கு, ஆவி வந்து அமுக்குது அப்படின்னு நம்பினாங்க. ஆனா இது பேயும் இல்ல, பிசாசும் இல்ல, வெறும் தூக்கத்தோட 2 நிலைகளுக்கு நடுவுல எல்லாம் உடைஞ்சதால வந்து ஒரு நியூரலாஜிக்கல் கோளாறு. இது ஸ்லீப் வாக்கிங், அதாவது தூக்கத்துல நடக்கிறதுக்கு நேர் எதிரானது போல தோணுதே. அதேதான். ஸ்லீப் பராலிசிஸ் அப்படிங்கிறது மூளை முழிச்சிட்டு இருக்கும், உடல் தூங்கும். ஸ்லீப் வாக்கிங் அப்படிங்கிறது மூளை ஆழமா தூங்கும், ஆனா உடல் விழிச்சுக்கிட்டு இயங்கும். ஸ்லீப் வாக்கிங் நிலையில உணர்வற்ற நிலையில சிலர் கார் ஓட்டிட்டு போன சம்பவங்கள், ஏன் சமைச்ச சம்பவங்கள் கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த எல்லைகள் உடையறது பயமா இருந்தாலும், தூங்க போறதுக்கு கொஞ்சம் முந்தைய நிலையில நடக்கிற சில விசித்திரங்கள் சுவாரஸ்யமாவும் இருக்கு. தாமஸ் எடிசன் ஒரு விசித்திரமான பழக்கத்தை வச்சிருந்தாராமே, அது எந்த நிலை? அந்த நிலைக்கு பேரு ஹிப்னோகோஷியா. முழுமையான விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடைப்பட்ட அந்த அரைமயக்க நிலை. அந்த நேரத்துல நாம முழிச்சிட்டு இருக்கும்போது ஆதிக்கம் செலுத்துற லாஜிக்கான மூளையோட கண்ட்ரோல் தளர ஆரம்பிக்கும். அப்போ விசித்திரமான, லாஜிக்கே இல்லாத ஆனா ரொம்ப ஆக்கப்பூர்வமான புது ஐடியாக்கள் தோணும். ஓ, கிரியேட்டிவிட்டி. ஆமா, தாமஸ் எடிசன் இந்த நிலையை பயன்படுத்திக்க தன் 2 கைகள்லயும் இரும்பு பந்துகளை வச்சுக்கிட்டு நாற்காலியில தூங்குவாராம். தூக்கம் வந்து கை தளரும்போது பந்துகள் கீழே இருக்கிற தட்டுகள்ல விழுந்து பெரிய சத்தம் கேட்கும். அவர் சட்டுன்னு முழிச்சு அந்த நழுவி செல்ற அரை தூக்க நிலையில மூளைக்குள்ள தோணின புதுமையான ஐடியாக்களை பேப்பர்ல எழுதி பிடிச்சுப்பாரு. சால்வடார் டாலி அப்படிங்கிற பிரபல ஓவியரும் இதே மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கார். அப்படியானால் நாம முழுமையா முழிச்சிட்டு இருக்கிற தர்க்க ரீதியான நிலைப்பாடு நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு கூண்டு மாதிரி தடையா இருக்கா? லாஜிக் அப்படிங்கிற சிறைய உடைச்சு யதார்த்தத்தோட பிடிய கொஞ்சம் தளர்த்துனாதான் புது சிந்தனைகள் பிறக்குமா? கண்டிப்பா. தர்க்கம் நம்மள ஆபத்துகள்ல இருந்து பாதுகாக்குது, ஆனா கற்பனையை சிறைப்படுத்துது. அந்த சிறையை உடைக்க தான் அந்த ஹிப்னகோஜியா நிலையும் கனவுகளும் உதவுது. இதுல உச்சக்கட்டமா இன்னொரு விசித்திரமும் இருக்கு, லூசிட் ட்ரீமிங். லூசிட் ட்ரீமிங்கா? ஆமா, கனவு காண்றோம் அப்படிங்கிற சுயநினைவோட கனவு காண்றது. அதாவது ரிம் தூக்கத்துல ஒருங்கிக்கிட்டு இருந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதி ஏதோ ஒரு காரணத்தால திடீர்னு முழிச்சுக்கும். மூளைக்குள்ள லாஜிக் திரும்பிடும், ஆனா கனவு தொடரும். அதனால கனவுக்குள்ள இருந்தபடியே நான் கனவு காண்றேன் அப்படின்னு உணர்ந்து நம்ம கனவை கண்ட்ரோல் பண்ண முடியும். வாவ், இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்கே. ஆனா இதற்கெல்லாம் நேர்மாறா மூளை தூக்கத்துக்கு போறத நம்ம கட்டுப்பாட்டிலேயே வைக்க முடியாம போனா என்ன ஆகும்? அது நார்கோலெப்சி அப்படின்னு சொல்ற மிக மோசமான நிலை. மூளையில இருக்கிற ஒரெக்சின் அப்படிங்கிற தூக்கத்தை ரெகுலேட் பண்ற ரசாயனம் குறையறதால இது வருது. யாராவது ஒரு ஜோக் சொல்லி இவங்க வாய் விட்டு சிரிச்சா போதும், உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு உடல் செயல் இழந்து நின்னுகிட்டு இருக்கும்போதே அப்படியே சரிஞ்சு தூக்கத்துக்கு போயிடுவாங்க. இது ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை முறை. தூக்கம் இவ்ளோ சிக்கலான, இவ்ளோ நுட்பமான ஒரு சிஸ்டம் அப்படின்னா, அதை நாம உதாசீனப்படுத்தினா, எனக்கு வேலை இருக்கு, நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு தவிர்த்தா என்ன நடக்கும்? முழிச்சிட்டு இருக்கிறதுக்கான விலை என்ன? அந்த விலை மிக கொடூரமானது. தூக்கமின்மைக்கும் மனநல பிரச்சனையிலான மனச்சோர்வு, பதட்டம், இதுக்கெல்லாம் நேரடி தொடர்பு இருக்கு. தொடர்ந்து 7 மணி நேரத்துக்கு குறைமா தூங்குறவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அப்புறம் மரண அபாயம் 12% அதிகம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, தூக்கம் கெடும்போது மூளை தன் சொந்த பாதிப்பையே உணர்ற திறனை இழக்குது.
அதாவது நான் ரொம்ப சோர்வரா இருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. இது ஒரு உடைந்த பெட்ரோல் மீட்டர் போல இருக்கு. வண்டியில பெட்ரோல் இல்ல, இன்ஜின் நிக்க போகுது. ஆனா மீட்டர் ஃபுல்லா இருக்கிறதா காட்டுது. தூக்கத்தை இழக்கிற மூளை நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு தூக்கம் தேவையில்ல அப்படின்னு தனக்குத்தானே பொய் சொல்லிக்குதா? ஆமா. அதனால தானே தூக்க கலக்கத்துல இருக்கிறவங்க நான் ஓட்டுறேன் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஆக்சிடென்ட் பண்றாங்க. மிக சரியான உதாரணம். மூளை தன்னைத்தானே ஏமாத்திக்கும். தூக்கத்தோட அவசியத்தை நிரூபிக்க இயற்கையிலேயே சில கடுமையான உதாரணங்கள் இருக்கு. குளிர்கால உறக்கத்துக்கு, அதாவது ஹைபர்னேஷனுக்கு போற விலங்குகள் மாசக்கணக்கில் இதய துடிப்பை குறைச்சு உறங்கினாலும் நடுநடுவே அந்த உறக்கத்துல முழிச்சு மூளையோட தூக்க தேவையை தீர்க்க கொஞ்ச நேரம் நிஜமான தூக்கத்தை தூங்கிட்டு மறுபடியும் குளிர்கால உறக்கத்துக்கு போகுது. அதாவது மரண நிலை மாதிரி ஒரு நீண்ட உறக்கத்துல கூட மூளைக்கு தூக்கம் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் வேலை தேவைப்படுது. பழைய ஈக்கள் மேல நடந்த சோதனைகளும் இதைத்தானே காட்டுது. தூக்கத்தை குறைச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாங்களே. ஆமா, மரபணு பிறழ்வால தூக்கம் குறைக்கப்பட்ட ஷேக்கர் அப்படிங்கிற பழைய ஈக்கள் மேல ஆய்வு நடத்தினாங்க. அதுங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டுமே தூங்கினாலும் ரொம்ப சுறுசுறுப்பாவே இருந்துச்சு. ஆனா அதுங்களோட ஆயுட்காலம் ரொம்ப கணிசமா குறைஞ்சிடுச்சு. தூக்கத்தை குறைச்சு முடிச்சிட்டு இருக்கிற நேரத்தை அதிகமாக்குனா அதுக்கான பில்ல ஆயுட்காலமா இயற்கை ஈவிரக்கமே இல்லாம வசூல் பண்ணிடுது. விலங்குகளை விடுங்க, மனுஷங்கள்ல தூக்கமே வராத முழுமையா தூக்கத்தை இழக்கிற நோய் ஏதாச்சும் இருக்கா? அப்படி தூங்காமலே இருந்தா என்ன நடக்கும்? இருக்கு, அத பத்தி பேசவே பயமா இருக்கும். அதோட பேரு ஃபேட்டல் ஃபெமிலியல் இன்சோம்னியா. இது மூளையோட தலாமஸ் பகுதியில தாங்குற ரொம்ப அரிய மரபணு நோய். தலாமஸ் தான் தூக்கத்துக்கு போற வாசல் கதவு. அந்த நோய் வந்தவங்க அந்த வாசல் கதவை முழுமையா மூடிடுறாங்க. ஓ மை காட்! அவங்களுக்கு தூங்குற திறன் படிப்படியா முழுமையா போயிடும். தூக்கம் இல்லாததால ஹாலுசினேஷன்ஸ் வரும், உடல் எடையை இழப்பாங்க, மூளை தன் கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்து அடுத்த ஒரு சில மாசங்கள்ல கொடூரமான மரணத்தை சந்திக்கிறாங்க. இதுக்கு இதுவரைக்கும் சிகிச்சையே கிடையாது. தூக்கம் ஒரு ஆப்ஷன் கிடையாது, மூச்சு விடுறத போல அது ஒரு கட்டாயம் அப்படிங்கிறதுக்கு இதுவே உச்சக்கட்ட உதாரணம். ஆமா. 1964ல ராண்டி கார்ட்னர் அப்படிங்கிற 17 வயசு ஸ்டூடெண்ட் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக 11 நாளை தொடர்ந்து தூங்காம இருந்தப்போ அவருக்கு கடுமையான பிரமைகள் வந்து ஞாபக மறதி ஏற்பட்டு அவர் மனப்பிறழ்வு நிலைக்கே, அதாவது பாரனாயாவிற்கே போயிட்டாரு. இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. தூக்கம் அப்படிங்கிறது ஏதோ மொபைல் போனை சார்ஜர்ல போடுற மாதிரி உடம்ப ரீசார்ஜ் செய்யற ஒரு பிளக் பாயிண்ட் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மிகச் சிக்கலான லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். சீரமைக்குது, எதிர்கால ஆபத்துகளுக்கு தயார்படுத்துது. மனுஷ மரபணுக்களை நம்ம முழுமையா படிச்சுட்டோம். பல 100 கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிற பிளாக் ஹோல்களை படம் படிச்சுட்டோம். ஆனா நம்ம ஏன் டெய்லி 8 மணி நேரம் மயங்கி விடுறோம் அப்படிங்கிறதுக்கு அறிவியலால இன்னும் ஒற்றை வரியில விளக்கம் தர முடியல. இது அறிவியலோட தோல்வி கிடையாது, இது இயற்கையோட உயிரியலோட பிரம்மாண்டமான சிக்கல் தன்மையை காட்டுது. தூக்கம் எப்படி உருவாச்சு, என்னென்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட வழியை, இத்தனை ஆபத்தான வழியை இயற்கை தேர்ந்தெடுத்துச்சு அப்படிங்கிறது இன்னும் ஒரு அழகான மர்மமாவே தான் இருக்கு. இன்னைக்கு நாம அலசின டேட்டா எல்லாமே அந்த மர்மத்தோட ஒவ்வொரு இழையத்தான் அவிழ்த்திருக்கு. தூக்கத்தோட சயின்டிபிக் மெக்கானிசம்ஸ புரிஞ்சுக்கிறது நம்மளை பற்றி நாமே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய திறவுகோல். இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பயணத்தை முழிச்சு விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு புதுசான ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம முழிச்சிட்டு இருக்கிற நேரமெல்லாம் உண்மையான வாழ்க்கை அப்படின்னும் தூங்குற நேரத்தை ஒரு இன்டர்வல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா முழிச்சிட்டு இருக்கிற நேரம் அப்படிங்கிறது வெறும் மூலப்பொருட்களை, அதாவது டேட்டாவை வெளியே போய் கலெக்ட் பண்ற நேரம் மட்டும்தான். அப்படின்னா என்ன பண்றது? நாம சுயநினைவை இழந்து இருட்டறைக்குள்ள அசையாம கிடக்கிற அந்த ராத்திரிகள் தான் உடல் முடங்கி மூளை தனக்கு தேவையில்லாததை அழிச்சு தன்னைத்தானே செதுக்கிக்கிற அந்த ரகசிய நேரம்தான் நாம உண்மையில யாரா மாறுறோம், நம்ம ஆளுமை என்ன அப்படிங்கறத தீர்மானிக்கிற அசலான வாழ்க்கையா இருந்தா. தூக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட இடைவெளி கிடையாது, அதுதான் வாழ்க்கையோட மையப்புள்ளி. அப்படின்னா இந்த ஆழமான கேள்வியோட உங்களை விட்டு செல்றோம். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள். மீண்டும் இன்னொரு ஆழமான ஆய்வு பயணத்தில் சந்திப்போம்.